ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஷல் காஸ்கோ. ஸோ இன்னொன்று கிறிஷ், அனிஷ், சாந்தி எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே காரில் உட்காந்துருக்காங்க. ஸோ சதீஷ் எங்கே இருக்காரு? கிளாரிட்டி நல்லா இருக்கும். நாங்கள் ரெண்டு பேருமே புது மைக் வச்சிருக்கோம். ஸோ ரெண்டு டியூவல் பார்த்தீங்களா? சண்டே யா ஃபர்ஸ்ட் எது வேணும் பாரு, சூஸ் பண்ணிக்கோங்க. பிச்சிட ஓடி போயிடுங்க. சரி, அது 34.99 போட்டிருக்கான். சேல்ல இல்ல, பரவாயில்லையா? செல்லல பரவாயில்ல. நீங்க சொல்லுங்க எது வேணும்னு சொல்லிட்டு. நாங்க என்ன சேல் பார்த்துட்டு வருமா இருக்கோம் என்ன அப்படின்னு இது? பாத்தீங்கன்னா வீட் ப்ரிவென்ட் எக்கச்சக்க சம்மர் ஐட்டம்ஸ் வந்திருக்கு. சேல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ஸ்க்கு நடுவுல எல்லாம் நிறைய வீட்ஸ் வருது. ஸோ அதனாலதான். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து புதுசா வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ எதுக்கும் நாங்க வந்து இதை எடுத்திருக்கோம். ஏன்னா இது டூ மஸ்ட் அப்படின்ற ஏரியா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். வீடுல வந்து வீடு அதாவது ஹவுஸ் வாங்குறது கூட பிரச்சனை இல்லை. ஹவுஸ் வாங்குறது கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த இது இருக்கு பாத்தீங்களா, புல்லு வீடு ஏரியா. புல்லு ஏரியா மெயின்டைன் பண்றது பெரிய வேலையா இருக்கு. நீங்க என்ன வீடுல நினைக்கிறீங்க? வீடு இது பண்றதே பெரிய வேலை. புல்லுல வந்து ஐயோ கடவுளே, ப்ளீஸ் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், வேணாம். மொக்கைய மட்டும் போட்டாதீங்க. உங்களுக்கு மைக் மாட்டினது மொக்க போடுறதுக்காக இல்லை. ஸோ யா, ரொம்ப நாளா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க மைக் யூஸ் பண்ணுங்கன்னு. அட் லாஸ்ட் வந்துட்டு உருப்படியா மறக்காம மைக் எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம என்ன கடைக்கு. போட்டிருக்கான்? crocodile cloth-ஆ? அப்படின்னா என்னது அது? தெரியாதே. கராஜ் வைப்ஸ். கராஜ் கராஜ் வைப்ஸ், ஆளா ஒண்ணுதா? கராஜ் கிளாத். இங்க பாருங்க. இம்பார்ட்டண்டா என்ன வாங்க போறீங்க? இம்பார்ட்டண்டா ஒண்ணுமே இல்ல. இல்ல இம்பார்ட்டண்டா வந்துட்டு பேட்டியோக்கு வந்து இது வாங்கலாம்னு நினைச்சோமே. நாங்க பேட்டியோல வந்து ஒரு ஐட்டம் பார்த்திருக்கோம். அதாவது ஃப்ளோரிங்க்கு மாதிரி அதுதான் வாங்கணும்னு நாங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கோம். தெரியல, அது நான் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னா ஆமா, இத இதுவே தூக்க வெயிட்டா? முடியலையே. ஆமா, இது வந்து என்னன்னா வெயிட், அதாவது ஒரு வெயிட் தூங்கணும்னா நம்ம வந்து இதை மாட்டிக்கணும். அங்க பாருங்க, இது மாதிரி பேக் பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு ஸோ தட் நமக்கு வந்து பின்னாடி லைக் ஓ மாம்ஸ், இது என்னது? இது வெயிட் எக்ஸசைஸ்க்கா? அட, வெயிட் நான் நினைச்சேன் வெயிட் தூக்குறதுக்கான பெல்ட் போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். என்ன ஸோ வெயிட்? இது அப்புறமா வெயிட் எதனா தூக்கணும்னா ஹிப் பெயின் வராம பெல்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி நினைச்சேன். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லிஃப்ட் வெஸ்ட். ஓகே, இது வந்து ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு வெயிட் தூக்காத, ஐ மீன் வீட்ல வெயிட் இதெல்லாம் வச்சுக்கோ, அது அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இல்ல போட்டுட்டு நடக்கிறதா. வாக்கிங்லாம் போகும்போது போட்டு போனோம்னு வச்சுக்க, நல்லா வெயிட் குறையும். ஓ ஓகே. சரி வா ஸ்வேதா, எஸ். ஃபர்ஸ்ட் போய் உண்டகட்டிலாம் அதா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலி நீங்க ரெண்டு மைக் இருக்குன்றத மறந்துட்டு உண்டக்கட்டின்றத மைண்ட் வாய்ஸ்ன்றத சத்தமா பேசிட்டீங்கம்மா. சாம்பிள் வாங்க போலாம். நாங்க வந்து இந்த சாம்பிளுக்கு வந்துட்டு பேர் வச்சிருக்கோம் உண்டக்கட்டி அப்படின்ற, ரொம்ப ஸ்வீட்டா வச்சிருக்கோம். என்ன மேம்? ஆமா, 5:45. இந்தியாவுக்கு வந்து போறதுக்கான ஷாப்பிங்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இல்ல நான் அததான் சொல்ல வந்தேன். இன்னைக்கான இதுல நம்ம அதை பண்ண போறது இல்லை. இன்னும் நமக்கு வந்து டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஆனா இன்னைக்கான இதுல நம்ம அதை பண்ண போறது இல்லை. இன்னைக்கு வந்துட்டு சும்மா நார்மல் ஒரு கிராசரி ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கோம். பசங்க வந்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அவனுங்களை நாங்க எப்படி கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லுங்களேன் மேம். கிறிஷ், அனிஷும் வர மாட்டேன்னு சொன்னாங்கல்ல ஷாப்பிங்க்கு, என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? என்ன சொல்றோம்? இது கார்ல ஹாட்ஸ்பாட் கொடுக்குறோம் நம்ம வண்டியில. இல்ல அது அப்புறம் அணியை நீங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? அணிக்கு ஒரு ஐட்டம், கிறிஷுக்கு ஒரு ஐட்டம். டாக்கோஸ்லாம் வாங்கி தரோம். அணிக்கு வந்துட்டு டாக்கோஸ் வாங்கி தரோம், குக்கீஸ் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்தோம். கிறிஷுக்கு வந்துட்டு நான் உனக்கு போன்ல வந்து ஹாட்ஸ்பாட் கொடுக்குறேன், நீ போனை வந்து ப்ரௌஸ் பண்ணலாம் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அந்தந்த ஏஜ் குரூப்புக்காக அந்தந்த மாதிரி ஏமாத்தி கூட்டிட்டு வந்தோங்க நம்ம. ஏன்னா உண்மையிலே வந்துட்டு வரமாட்டேன் நாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஃப்ரெண்டு யாருமே பிளே டேட்டுக்கும் இன்னும் கூப்பிடல. அது என்ன முறைச்சாருங்க. எதுக்கு முறைச்சாருன்னு தெரியல. நான் வீடியோ ஆன் பண்ணோடனே டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட் அண்ட் கிராஸ் கில்லர். ஸோ யா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்டனிங் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். வேற எதுவுமே எங்களுடைய லிஸ்ட்ல இல்லை. எங்க சண்டே காலி, சோல்ட் போன வாட்டி இல்ல சோல்ட் அவுட். அந்த அளவுக்கா வந்து மக்கள் அந்த மாதிரி வாங்குறாங்க. நம்ம வந்து ப்ராப்பராவே கார்டன் ஏரியா பார்க்கலாம். நாங்க வந்து ஷெட் பார்த்துட்டு இருக்கோம். சைக்கிள்ல நிறுத்தினா கூட பாதி இடம் ஃப்ரீ ஆயிடும்ல. என்னப்பா? சைக்கிள்ல எல்லாம் நிறுத்தினா கூட பாதி இடம் ஃப்ரீ ஆயிடும். லான் மூவர் வச்சிங்கனாலே உங்களுக்கு இடம் ஃபுல் ஆயிடும். தேர்ட் கார் கராஜ்ல இருக்கிறது எல்லாத்தையும் இதுல வைக்க முடியும்? அதெல்லாம் வைக்கவே முடியாது. சோ நாங்க என்ன வைக்கவே முடியாது தேர்ட் கார் கராஜ்ல. அந்த பொட்டி இப்ப அதெல்லாம் இல்லடி, மித்த இந்த ஐட்டம்ஸ் தான். சைக்கிள்ல இதுல தொங்க விட்டுலாம் நினைக்கிறேன். இந்த இதுல ஆக்சுவலி
என்ன தனித்தனி ட்ராக்ல வராது வாய்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி எங்களுடைய அபார்ட்மெண்ட் சாரி எங்களுடைய ஹவுசஸ்ல வந்துட்டு 10 by 10 10 by 10 ஷெட் அலௌடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேட் ஷெட் வாங்கி வைக்கிறதுக்கு அலௌடு இல்லை. கஸ்டமைஸ் பண்ணி கட்டணும். அந்த மாதிரி ஷெட் மட்டும் தான் அலௌடு. ஆனா இது வந்து ப்ரைஸ் வந்து இது வந்து $800 ரொம்ப சூப்பரா இருக்கு. 8 by 7 நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்து பெரிய லான் மூவர் இருக்கு. அதை வச்சாலே வந்து இடம் போயிடும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு தெரியல ஆக்சுவலி. மேக்ஸ் லான் மூவர் வச்சாலே இந்த ஷெட் ஃபில் ஆயிடுங்க. ஃபில் ஆயிடும் மேக்ஸ் 100% இது. இல்ல உள்ள போய் பாரு, அந்த ரேக் பைசைக்கிள் ரேக் மாதிரி ஒன்று வச்சிருக்கான். எதுக்கு பைசைக்கிள் ரேக்? கிறிஷ் அனிஷ்லாம் வந்து இதுல தொங்க விடலாம். இந்த பைசைக்கிள் அனிஷ தொங்க விட முடியாது. கிறிஷ் அனிஷுடைய பைசைக்கிள் யா தொங்க விடலாம். 2 பெரிய பைக் இப்படி ஓரமா வச்சிடலாம். கரெக்ட். ஆனா லான் மூவர் இல்ல, அது அவ்வளவு பெரிய லான் மூவர்ப்பா. அது சொல்லணும், ஹேண்ட் லான் மூவர் சொன்னேன். புஷ் யா கரெக்ட். ஹேண்ட் லான் மூவர்ஸ் எல்லாமே இதுல வைக்கலாம். நாங்க ப்ரொடியூஸ்க்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலி யூஸ்வலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டைரி கிட்ட தான் போவோம். ஆனால் நாங்கள் இந்த வாட்டி வந்து ப்ரொடியூஸ் கிட்ட வந்துட்டோம். ஏன்னா இவருக்கு ஒரு லான் கேர் பார்த்துட்டே இருந்தாரு, அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதை யூஸ் பண்ணீங்கல்ல? ஆமாம், இன்னைக்கு காலைல ஃபுல்லாக போட்டேன். எப்படி இருந்தது தெரியலையா? அது ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரூ கிரீன்ஸ் அதுக்கப்புறம் வேற யாரு அந்த மாதிரி ஆளுங்களை வந்துட்டு நம்ம இது பண்ணணும்னா வருஷத்துக்கு எவ்வளோ சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு? 1100 சொன்னோம் கான்ட்ராக்ட். இத்தனைக்கு வந்து ஃபுல் லான் கிடையாது. வீட்டை சுத்தி எங்களுக்கு வந்து பர்முடா கிராஸ் வந்து அது பர்முடான்றது ஒரு டைப் ஆஃப் கேஸ். இது எடுத்தீங்களா இல்லையா? இல்ல நல்லதா பார்த்து பெருசாடுங்க. ஸோ அந்த கிராஸை பார்க்குற அந்த ஏரியாவுக்கு மட்டுமே வந்து அவ்வளோ சொன்னாங்க. 20 feet தான் இருக்கு வீடை சுற்றி. அதுக்கே அவ்வளோ சொன்னாங்க. அட போங்கடா நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒரு கிட்ட வாங்கிட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம். நல்லா தான் ஒர்க் ஆச்சு ஆக்சுவலி. இன்னைக்கு தான் போட்டிருக்கோம். எல்லாம் நல்லா தான் டைம் ஆகும். எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகும். சரி ஓகே. அன்னாச்சி பழம் எடுத்தாச்சு. ஸோ வெங்காயம் பொட்டேட்டோ இருக்கிறது, ஒரு பாக்கெட் வெங்காயம். நாங்க அடுத்த வாரம் வரக்கூடாது, அடுத்த வாரம் வரக்கூடாதுன்னு சொல்லியே நாங்க வந்து வந்துகிட்டே இருக்கோம். வாரம் இனிமே அடுத்த வாரம் வரக்கூடாது. கரெக்ட். எல்லாத்துலயும் 5 தான் இருக்கு பாருங்களேன். இது சூப்பரா இல்ல? $900 $500 நல்லா இருக்கு. இது இந்த காஸ்கோ ஐட்டம்ஸ்லாம் உண்மையிலேயே சொல்லணும்னா கொஞ்சம் எல்லாமே வந்து அப்படியே நல்லா ஹெவியாக இருக்கும், நல்லா உழைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாங்கலை நான் சொல்கிறேன். டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து சடனாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸுடைய விலை வந்து அதிகமாகிடுச்சு. வெங்காயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 4 பவுண்டு வந்துட்டு $7. பழம் 3 பவுண்டு வந்துட்டு $2.19. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே போக போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் அதுக்குள்ளே போகிறதாங்க ரொம்ப கடியான வேலை. ஏன் அப்படின்னா பயங்கரமாக குளிரும். உள்ளவா குளிராதான், நிஜமா பயங்கரமாக குளிரும். ஒரு கோகனட் எடுத்துக்கலாம், ஒரு கோகனட். அப்புறம் பெரிய கேரட்ஸ் எடுத்துக்கலாம். பீன்ஸ் இருக்கு, பீன்ஸ் வேண்டாம். ஸோ தெரியல, யூஸ்வலாக இந்த இடத்துல வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து யாருமே சவுண்டா இருக்குல்ல, இதுல தெரிஞ்சிடும். கேரட் தருக்குடி. ஆமா, நானும் இப்பதான் பார்த்தேன். இந்த பெரிய கேரட்ஸ் எடுத்துருங்க. எத்தனை நாங்க சாப்பிடுறோமோ இல்லையோ, சான்வி வந்து போன் சாப்பிடுற மாதிரி கேரட்ஸ் நல்லா சாப்பிடுறாங்க. நான் வந்துட்டு கட் பண்ணி ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருக்கேன் பீன்ஸ். ஸோ பீன்ஸ் வி ஆர் ரெடி டு கோ. அதனால பீன்ஸ் தேவைப்படாது. அதனால வந்துட்டு மஷ்ரூம்ஸ் எடுத்துட்டு கிளம்பலாம். சாலட் இது வேணுமா? இல்ல எனக்கு வேண்டாம். நான் சாலட் பர்சன் இல்ல. அப்படியே வந்துட்டு தெரியல, எனக்கு அது அந்த இறங்க மாட்டேங்குது. இதுக்கு மேல இந்த தொண்டைக்கு மேல வந்து கீழே வந்து இந்த சாலட் மட்டும் இறங்க மாட்டேங்குது. உங்களுக்கு எனக்கும் இல்ல. அவர் நல்லா ஸ்டார்டிங் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, என்னோட சேர்ந்து அவர் கெட்டு குட்டி சவரா போயிட்டாரு. மூட்டை வந்துட்டு சேல்ல போட்டிருக்காங்க, அந்த சைடு இருக்கு. ஆக்சுவலா இது வந்துட்டு வேணும் எனக்கு. ஆனா எனக்கு இந்த சாயில் வேணாம். எனக்கு வந்து கிரீன் கலர், டார்க் கிரீன் கலர்ல ஒரு சாயில் இருக்கும், அதுதான் வேணும். ஆனா அதெல்லாம் காலிங்க. தட்ஸ் ஓகே, இதுதான் எடுக்க முடியும். மண்ணு முட்டையில ஆர்கானிக்கா பார்த்தீங்களா? இது வந்து $2 ஆஃப் போட்டு $9 சம்திங் வருது. சரி ஓகே. சதீஷ் வந்துட்டு மில்க்கு எல்லாமே எடுத்துட்டு வரட்டும். எக்ஸ் எல்லாம் நம்ம கிளம்புறோம். அன்சால்டட் இதோ இங்க பாருங்க, கெரி கோல்டு அன்சால்டட் பட்டர் வாங்கியாச்சு. இது வந்துட்டு என்ன சொல்றது, ஆயுஷ் கிராஸ் ஃபெட் கவ். ஸோ இது வந்துட்டு இதுல வந்து நெய் காய்ச்சினா பயங்கரமா வரும்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் யூஸ்வலா கிரிக்லாண்ட் தான் வாங்குவேன், பெருசா இல்ல. எனக்கு அதுவே வாசனை இருக்க மாதிரி எல்லாருமே சொல்றாங்க நமக்கு அப்படின்றதுனால நாங்க இதை வாங்கியிருக்கோம். லிமிட் 5 அதனால 3 எடுத்துட்டேன். சூப்பர். சரி ஓகே. நான் அதனால இந்த வாட்டி இதை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு. மண்ணு வேண்டாம்ப்பா. நீங்க என்ன பண்ணுங்க, தலையை இப்படி பண்ணுங்க. உங்க தலையில இருந்து உழுற மண்ணை நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேவா?
சம்மர் ரோட்டில அதான் வேணுமா? சரி ஓகே வாங்க போலாம். ஆக்சுவலி வந்து லேட்டா வந்துட்டோம். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:40 5:50 அப்பா 5:50. ஸோ இந்த டைம்க்குலாம் வந்துட்டு 6:01 6:01 ஓகே. இந்த டைம்க்குலாம் வந்துட்டு நமக்கு இதெல்லாம் இதானா? இருக்காது, சாம்பிள்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால எந்த இதானடி? சாம்பிள்ஸும் இல்லை. யா இதுதான்ப்பா. கார்ல ஒழுங்கா இருப்பானுங்களா மூணும்? யா யா. என்சியை பொறுத்த வரைக்கும் வந்து 7 வயசுக்கு மேலே வந்து கிட்ஸை வந்துட்டு தனியாக வீட்லேயே விட்டுட்டு வரலாம். இது எங்களுக்கு ஸ்டார்டிங் தெரியாது. எங்கள் பக்கத்து வீட்டில் அந்த பழைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து அவங்க பையனை வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பையன் எங்கள் வீட்டுக்கு வருவான், அப்படியே வெளில சுற்றிட்டு இருப்பான். நான் அப்போ கூட சொன்னேன், என்னப்பா இந்த சின்ன பையனை வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. 7 வயசுன்னா எத்தனாவது ஸ்டாண்டர்டு? ஐ திங்க் செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. செகண்ட் கிரேட் தான் லிட்ரலி. நான் அப்போ பயந்துட்டேன். அப்புறமா வந்து ஆன்லைன்ல பார்த்தா 7 வயசுக்கு மேல விட்டுலாம் அப்படின்னு சொல்லுங்க. நான் விட்டதில்லை இது வரைக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும், பசங்க பெரிய பசங்க, நம்ம பசங்க இப்போ. ஸோ அதனால கிறிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பேபி சிட்டே பண்ணலாம் இல்லப்பா, அந்த அளவுக்கு ஹீஸ் எலிஜிபிள் இப்போ. இருந்தாலும் வந்துட்டு நாங்க வந்து பயப்படுவோம். அணி வந்து எப்படின்னு உங்களுக்கே தெரியும், அணியும் வந்துட்டு பெரிய பையன் தான். ஸோ அதனால விட்டுட்டு வரலாம். இருந்தாலும் எங்களுக்கு பயமா இருக்கும் வீட்டுல விட்டுட்டு இதெல்லாம். ஜூஸ் சீரியல் வந்துட்டு ஒரு 5 பாக்ஸ் எடுங்க போதும். ஸோ நாங்கள் இந்த சீரியல் வந்து எடுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த சீரியல் திரும்ப சேலில் போட்டிருக்காங்க. நாங்கள் மார்னிங் வந்துட்டு மேக்ஸிமம் சீரியல் மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ பசங்களும் அதான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் இது பார்த்தோம் நாங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. பாருங்க, ஹோல் கிரெயின் வீட், ரைஸ் ஆல்மண்ட், டேட் பவுடர், அதுக்கப்புறம் ஹோல் கிரெயின் ஓட்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில், ட்ரைட் ப்ளூபெர்ரி. ஸோ தெரியல, அது இதுதான் இருக்கு, ஆடட் டு ப்ரிசர்வ் ஃப்ரெஷ்னஸ். ஸோ இது சரியில்லை அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் வந்துட்டு இனிமேல் நம்ம வாங்க போகிறதில்ல. ஓகே சரி ஓகே போகலாம், கிளம்பலாம். நாங்கள் யூஸ்வல் வாங்குறது வந்து இந்த இது வாங்குவோம். பசங்களுக்கு வந்து அது பிடிக்கவே மாட்டேங்குது ஆக்சுவலி. அதனால தான் நாங்கள் வந்து இதை மாற்றி விட்டுட்டோம். சார் என்ன சார் தேடுறீங்க? சும்மா இந்த இது பார்த்தேன். ஓகே நம்ம வாங்கி வச்சிருக்கோம்ல, அதை சுமதிக்கு யா பெரி பிளெண்ட் வச்சிருக்கோம் ஆக்சுவலா. அப்புறம் வந்துட்டு ப்ராக்லி வச்சிருக்கோம். ஸோ போதும். இது சேல் போட்டிருக்காங்க பாருங்க. எது? 4 பெரி. இது 4 பெரி. இங்க பாருங்க, 4 பெரிஸ் ஸ்மூதி மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, ராஸ்பெரி. ஆமா, இது வந்து நம்ம இதுல பிளெண்டர்ல போட்டோம்னா சூப்பரான ஒரு ஸ்மூதி மாதிரி கிடைக்கும். இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா ஃப்ரோசன்லயே நீங்க அரைச்சி அப்படியே நீங்க வந்து ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடலாம். கரெக்டுப்பா? நாங்க ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வராதுங்க. இந்த ஃப்ரைஸ் வருது பார்த்தீங்களா, இது வந்து சூப்பராக வரும். ஆனால் இது வந்து ஹெல்தி இல்லை, அது ஹெல்தி. ஆனால் அதுதான் பயங்கர சூப்பராக வரும். லைக் லிட்ரலி வந்துட்டு ஒரு மெக்டியில் சாப்பிட்ற எஃபெக்ட் கிடைக்கும். பட்டாணி இல்லை. ஸோ அதே மாதிரி காலிஃப்ளவர் சாப்பிடுவேன்னா நான் வேலை நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதம், பொரியல், கூட்டு, அவியல், அது இதுன்னு வெளுத்துக்கட்டும், மோர் குழம்பு. இருங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு போயிட்டேன். ஹலோ ஹோல்டான், ஊருக்கு போயிட்டா இதை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. அதுக்கு தான் இவ்வளோ பேச்சு பேசுறாரு. சரி, அதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குவீங்க எனக்கு புரியல. எங்கேருந்து வாங்கணும்? நான் செய்வேன். எனக்கு இவ்வளோத்தையும் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி பண்ணியே தந்தது இல்லையேப்பா. ஏன்னா நீ என்ன பண்ண விட மாட்டேன். கிச்சன் பக்கம் வந்தாலே இது பண்ணுவேன். இப்போ இப்படிலாம் சொல்றீங்க? அந்த மாதிரிலாம் நான் பொண்டாட்டியே கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க. பொய்யுங்க, பொய். அவருக்கு பண்ணவே தெரியாது. மாம்ஸ் இங்க பாருங்கப்பா, கீ லைம் பாய் ஐஸ்கிரீம், ஜென்னிஸ் கீ லைம் பாய், கீ லைம் பாய் ஐஸ்கிரீம். இதை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஆக்சுவலா. ஆனா நம்ம வாங்க போறது இல்ல. ஆனா சொல்லிட்டு இருக்கேன், லைக் இதை பார்த்ததே இல்லை. மினி துபாய் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட இருக்கு. ஓ வாவ், பார்க்கவே பயங்கரமா இருக்கே மாம்ஸ். எனக்கு இது பிடிக்காது துபாய் சாக்லேட். இல்ல ஓகே, எனக்கு பிடிக்கும் தான். எனக்கு ஐஸ்கிரீம் அவுட் ஷைன் இருக்கு, வேணுமா? எனக்கு எது வேணாம். இதுல வந்து சுகர் இருக்கா இல்லையா? சுகர் இல்லைன்னா நம்ம எடுப்போம். நோ ஆடட் சுகர்னு இருந்துச்சுன்னா அப்படியா? இருக்கான்னு சுகர் நான் போட்டுருக்கேன். கண்டிப்பா சுகர் இருக்கும்னு நினைக்கிறேன். சுகர் இருந்துச்சுன்னா இதை எடுக்கக்கூடாதுங்க. ஆனா எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். கிட்ஸுக்குலாம் வந்து சும்மா அப்படியே சூப்பராக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மற்ற நார்மல் ஐஸ்கிரீமுக்கு இது எவ்வளவோ தேவை. 24 grams ஆடட் சுகர். ஓகே, வேணாம் விடுங்க. நம்மளுடைய வெஜிடபிள் நாங்கள் இப்போ வந்து பப்பிக்காக ஐ மீன் எதனா நாய்க்கான ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்க்க வந்திருக்கோம். அதான் சதீஷ் கேட்குற முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துட்டியான்னு. ஸோ நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான் கொம்பு இருந்தது.
அதை தான் தேடலான்ட்டு. அதை கடிச்சிக்கிட்டே இருந்தா அவளுக்கு வாய் வலிச்சு நேரம் வந்துட்டு நம்மளை வந்து கடிக்காம இருப்போம்ல, அதுக்காக அது இருக்கான்னு பார்க்குறோம். அது இல்லை ஆக்சுவலி. சரி ஓகே. சீஸ் ஏதாவது இல்ல. இதுவா இந்த டக்கு தான் எல்லாருமே சொல்றாங்க. சான்வி எவ்வளோ டாய்ஸ் இதே பிக்சர் அது மேம் வீட்டில் இருக்க எவ்வளோ டாய்ஸ் போச்சு சொல்லுங்க. எவ்வளோ இருக்கிறது எல்லாமே போச்சு. எப்படியும் ஒரு 5-6 டாய் பிச்சு உள்ள இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்துச்சு. அதாவது டாய்னா இந்த மாதிரி டாய், அது தவிர நார்மலான டாய்ஸ் லைக் இதெல்லாம் லைக் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் எவ்வளோ பிச்சிருக்குப்பா டாய்ஸ். அதெல்லாம் கணக்கே இல்லை. வாங்கிட்டு வந்த அத்தனை டாய்ஸும் காலிங்க. அது பார்த்தாது நம்ம அந்த ஊரில்.comல இது தீபாவளி டின்னெல்லாம் கொடுப்போம். அந்த டின்னே கடிச்சு உடச்சி எடுத்துச்சு. ஆமாங்க. எங்க ஆளு வந்து பயங்கர ஸ்ட்ராங். பால் டப்பா அவ்வளோதான். நாங்க எல்லாமே வாங்கியாச்சு. பெரிய எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க 2 காஃபி பிளெண்ட் பண்ணுவாங்க. இந்த காஃபி அப்புறம் இன்னொரு காஃபியை வந்து பிளெண்ட் பண்ணி அவங்க இன்ஸ்டன்ட் காஃபி அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து நமக்கு இந்தியன் நைஸ்ட்டு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஊர் ஃபில்டர் காஃபி தான். ஏன்னா என்னைக்கானதான் நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ அதனால் ஃபில்டர் காஃபி தான் நம்ம வீட்டில். அதை வச்சு தான் நான் வந்துட்டு கோல்டு காஃபியும் போடுறது. ஸ்லோ ஸோ கல் உப்பு தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. இது பாருங்களேன், இப்போ புதுசாக வந்துட்டு இந்த சீ சால்ட் வருது. இது வந்துட்டு கொஞ்சம் ஃபைனாக இருக்கா, இது பாருங்களேன். நல்லா வந்துட்டு அசச்சல் அந்த கல்லுப்பு மாதிரியே இருக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் அயோடைஸ்டெல்லாம் இல்லை. நான் வந்து இந்த மாதிரி அயோடைஸ்டு வாங்க மாட்டேன். இதை நான் வந்த புதுசில் ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் இந்த மாதிரி நார்மல் அயோடைஸ்டு சால்ட்டு தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி அயோடைஸ்டு சால்ட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தெரியல, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு இதை நிறுத்தினதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு அந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு பீச்சில். ஸோ இட் டிபெண்ட்ஸ். இது உங்கள் இஷ்டம் ஆக்சுவலி. எனக்கு வந்துட்டு தெரியல. அதனால் நான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுறது ஹிமாலயன் பிங்க் சால்ட். ஸோ அதான் யோசிச்சுட்ருக்கேன், சீ சால்ட்டுக்கு மாறலாமா இல்லை பிங்க் சால்ட்டே இருக்கலாமா. ஆனால் டெஃபினட்டாக நான் வந்து திரும்பி ஐ வில் நாட் கோ பேக் டு அந்த அயோடைஸ்ட் சால்ட்டுக்கு நான் போகவே மாட்டேன். சரி ஓகே, அவ்வளோதான். நம்மளுடைய கார்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திங்ஸாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் தான். இந்த வாட்டி நாங்கள் வெஜ்ஜீஸ் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே இருக்குது, ப்ளஸ் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸில் போய் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம வாங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சீரியல், அதுக்கப்புறம் ரைஸு. இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வாங்குறது. லைக் எனக்கு முடியல அப்படின்னா அது. அதுக்கப்புறம் பெரீஸு, அவ்வளோதான் மேக்ஸிமம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் நம்மளுடைய கார். முடிஞ்சிருச்சுங்க நம்மளுடைய ஷாப்பிங். சதீஷ் வந்து அந்த சைடில் வந்து ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஹோப்ஃபுல்லி கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். டர்மரிக் டப்பா நல்ல பெரிய டப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், டர்மரிக். ஸோ நான் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்துட்டு கீழே வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி கோரியண்டர் சீட்ஸ் பார்த்தேன் இங்கே. இப்போ மேபி காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கியூமின் சீட்ஸ் அண்ட் கியூமின் பவுடர் மட்டும்தான் இருக்குது. அன்றைக்கி ஃப்ரெண்டோட வந்து நான் தேடுன்னு தேடுறேன். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ வந்து இருக்குது. மேபி ஸ்டாக் தீந்துட்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. சரி ஓகே, அவ்வளோதான். பெருசாக எதுவும் வாங்கிறதுக்கு இல்லை. நீங்கள் என்னெல்லாம் காஸ்கோவில் வந்து வாங்குவீங்க? லைக் இந்த மாதிரி பவுடர்டு அந்த மாதிரி சீசனிங் ஐட்டம்ஸ்லாம் என்னெல்லாம் வாங்குவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் நமக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கீ வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் கீ வாங்கினதில்லை. ஆர்கானிக் கீன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு வாசனை இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி கெரிகோல்டு வாங்கி நெய் காய்ச்சறது பெட்டரா, இல்லை இந்த மாதிரி ஆர்கானிக் கீ வாங்குறதே பெட்டரா அப்படின்னு சொல்லுங்கள். எது வந்துட்டு லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினோ அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தட் அது எனக்கும் யூஸ் ஆகும், படிக்கிறவங்களுக்கும் லைக் கமெண்ட் செக்ஷன் படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். சரி ஓகேங்க, நம்ம அடுத்த ஆயிலுக்கு போயிடலாம். டிக்கா மசாலா சாஸ். ஜஸ்ட்டு இதை வந்து போட்டுட்டு லைக் பன்னீர் போட்டுட்டோன்னா ரெடி ஆகிடும் போல இருக்குது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நான் வேறு ப்ராண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த பர்டிகுலர் ப்ராண்ட் யூஸ் பண்ணதில்லை. ஒர்த் இல்லையா அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஆனால் ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இனிமேல் வராது அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். தட்ஸ் ஓகே. இப்போ எனக்கு தேவைப்படாது. மேபி சதீஷ் வந்து வாங்குறாரு அப்படின்னா நம்ம இல்லாத போது
ஃபுல்லாவே ரெடிமேட் ஃபுட்டு தான் வாங்குவார். எனக்கு தெரிஞ்சு இதை பாதி வாங்கி பாதி சுட வச்சுட்டு அந்த மாதிரி வேலை பண்ண மாட்டாரு. கடைசி நினைக்கிறேன், பின்னாடி எங்களை எல்லாரையும் துரத்திக்கிட்டே வராங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும். என்ன மேம்ஸ், நம்ம அந்த இந்த சைடு போயிடலாமா? கார்டன் சைடு போயிட்டு அந்த சண்டே எங்க இருக்கான்னு பார்ப்போமா, இல்லை எவனா கேட்கலாமா? கேட்டு பார்க்கலாம் வாங்க. அந்த வீட் கண்ட்ரோல் இது அது கேட்டுட்டு இருக்காரு. லைக் புல்லு நல்லா வர்றதுக்காக அந்த நியூட்ரிஷியஸா இது அது மட்டும்தான் கிடைக்கல. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததே அதுக்காக தான். ஏன்னா அது காலி ஆயிடுச்சு, அது ரெகுலராக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை தான் தேடிட்டு இருக்கோம் நாங்கள். ஃப்ளோரிங் அந்த போர்ஷ் ஐ மீன் பேட்டியோ ஃப்ளோரிங் பண்ணலாம்னு நினச்சோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு ஆயிலும் செக் பண்ணி அனுப்பிக்கிட்டு வராங்க. அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சான்னு எனக்கு புரியல. ஆயிடுச்சு போல இருக்கு. ஷாப்பிங்கில் நம்ம டைமிங் மிஸ் பண்ணியிருப்போம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்களுடைய டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 321.46 மேம்ஸ். 321.46. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல, இந்த வாட்டி கம்மியாக தான் இருக்கு. யா, இந்த வாட்டி கம்மியாக தான் ஆயிருக்கு. ஒரே ஒரு எக்ஸாக்ட்லி நாங்கள் வந்தோம், அதனால தான் எங்களுக்கு கம்மியாக இருக்குது. தட்ஸ் ஓகே, கிளம்பலாம் வாங்க. மூடிட்டாங்க இங்கே பார்த்தீங்களா, யாருமே என்டர் பண்ணக்கூடாது, மூடியாச்சு. ஸோ அந்த சைட் மட்டும் வெளியே மட்டும் வரதுக்கான இது மட்டும் வச்சுருக்காங்க, வெளியே மட்டும் வரலாம். ஸோ இப்போ போய் காரில் பார்த்தா தான் தெரியும் சான்வி வந்து கிறிஸ்டியானிஷும் எந்த அளவுக்கு கிறிஸ்டியானிஷ் படுத்துறாங்களா இல்லை சான்வி படுத்தி வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. போனால் தான் தெரியும். அவ்வளோதான், நம்மளுடைய காஸ்கோ ஷாப்பிங் முடிஞ்சது. வந்துட்டு 6:30. ஸோ காஸ்கோ ஷாப்பிங் டன். இப்போ நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஷி டாக்கோஸ் போயிட்டு சூப்பராக சும்மா ஒரு ஸ்நாக்கிங் மாதிரி பண்ணிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் 4 பேர் போயிட்டு மட்டும் போய் உட்காந்தது. இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா சதீஷுடைய பர்த்டேக்கு கூட நாங்கள் போகல. ஆக்சுவலாக வீட்டில் தான் சாப்பிட்டோம். வீக் டே வந்ததுனால. ஸோ அதனால் மேபி நம்ம இன்னைக்கு போயிட்டு 4 பேரை உட்காந்து சாப்பிட்டே ரொம்ப நாள். அதான் சரி, ஓகே போய் சும்மா ஒரு ஸ்நாக்கிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லி பசங்களை இழுத்து போட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம கூட்டின்னு போகலன்னா அவனுங்க டென்ஷன் ஆயிடுவானுங்க. நம்ம திறந்தோடனே ஒருத்தி எட்டிட்டிங்கன்னு பாப்பா. தரங்க என்ன உங்க அண்ணனுங்க பாத்துக்கிட்டானுங்களா இல்லையா? என்னடா பண்ணா? சதீஷ் அங்க லோட் பண்றதுக்குள்ள மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலி மேடம்னால வந்துட்டு இங்க பாருங்க 6:36 ஆயிடுச்சு. ஸோ அதனால அவளுடைய டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கா. அவள் சாப்பிட்டுட்டோம். ஸோ இதுட்டு வந்து நம்ம போயிட்டு நம்மளும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே எல்லா திங்ஸையும் வந்து லோடிங் போயிட்டு இருக்கு. அவுட்டிங்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோ போயிட்டு வர்றது தான் அவுட்டிங் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது கொஞ்ச நாளாவே. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஷி டாக்கோஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குயிக் டின்னர் பிரேக், டின்னர் ஆர் ஸ்நாக் பிரேக் மாதிரி. இப்போ டைம் வந்து 6:30 தான் ஆகுது. அதுக்குள்ள ஆமா லைட்டா ஆக்சுவலி செம்ம சில்லுன்னு இருக்குங்க. கூட்டுங்க, நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபுல் ரெஸ்டாரண்ட் பயங்கர ஃபுல் ஆயிடுச்சு ஆக்சுவலி. சரி தட்ஸ் ஓகே. அங்க பாருங்க வெஜ்ஜி ஃப்ரைட் அவகேடோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோக் ஷோ, அதுவும் சூப்பரா இருக்கும். நாங்க ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கோம், ரெண்டுமே நல்லா இருக்கும். பிளஸ் சிப்ஸ் அண்ட் கேஸும் தான் இருக்கிறதுலே எங்களுடைய ஃபேவரட் ஆக்சுவலா. இங்க இருக்க நடுவில் ஒரு அவகேடோ எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க, அதோட சேர்த்து எடுக்கணும். அவகேடோ நான் ப்ரோக்கலி நினைச்சேன். இதை சாப்பிட்றதுக்காக தான் அணியே கிளம்பி வந்தான், தெரியும்ல மேம். இதை சாப்பிட்றதுக்கு தான் அணி கிளம்பியே வந்தான். இந்த சிப்ஸ் எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம், ஆனா இந்த கேஸோ வந்துட்டு ஒரு டப்பா மட்டும் தான். ஸோ இது வந்து மொத்தம் வந்து 899. அப்போ 999. இவ்வளோ கூட்டம்னா செம்ம கூட்டம். எங்களுடைய ஆர்டரே வந்து மாத்தி கொண்டு வந்திருக்காங்கல்லப்பா, அவ்வளோ கூட்டம். ஸோ எப்படி இருக்கு கூட்டம்? பயங்கர கூட்டம். வெளியில பாத்தியம் ஃபுல்லா, உள்ள உட்கார்றதுக்கு இடமே இல்லை. ஏதோ ஒண்ணு கொண்டு வந்தாங்க, எங்க ஆர்டரே இல்லை. நாங்க சொன்னது எங்க ஆர்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. சிப்ஸ் ரீஃபில் கேட்டோமா, எடுத்துட்டு வந்துட்டாங்களா. நான் சதீஷ் ஒருத்தர் கிட்ட கேட்டாங்க, அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நான் ஒருத்தர் கிட்ட கேட்டேன், ஆக மட்டும் 2 சிப்ஸ் ரீஃபில் கொடுத்துட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் அவகேடோ இல்லப்பா. சோ சொல்லுங்க தானே. ஃப்ரைட் அவகேடோ வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதுல வந்து சீஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கிறதுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கு. இதுக்கு வந்து $5.50. ஆமா எக்ஸ்பென்சிவ் தான் கொஞ்சம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. அவ்வளவுதான், நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்படி இருந்தது? செம்ம, வயிறு செம்ம ஃபுல்லு. இங்க நம்ம அங்க சாப்பிட்டோமா, லைக் காஸ்கோ பக்கத்துலேயே தான் இருக்கு. லிட்டரலி காஸ்கோக்கு
என்ன சொல்றது, பின்னாடி பக்கமே இந்த டார்டிஜி டாக்கோஸ் இருக்கு. நம்ம போற அந்த காஸ்கோக்கு. இந்த ஓ, இது காஸ்கோ. நாங்க ரேலே காஸ்கோன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அது என்ன காஸ்கோனா எக்ஸாக்ட்லி டவுன் டவுன் ரேலே அதுல இருக்க காஸ்கோ இல்லப்பா. வேக் ஃபாரஸ்ட் ரோடா? என்ன அட்ரஸ் வருது? வேக் ஃபாரஸ்ட் ரோடா? இந்த காஸ்கோக்கு பக்கத்துல வந்து நம்ம டார்ச்சி டாக்கோஸா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுவும் அங்கதான் இருக்க காஸ்கோ. So, இந்த இதுல சாப்பிட்டு முடிச்சாச்சு. Six இப்போ Forks நம்ம Road, நேரா Shweta. 6 Forks ரோடு. ஏன்னா வேற ஒருத்தங்க கேட்கும் போதே வந்து ஃப்ரெண்டே கேட்டாங்க, எந்த காஸ்கோ ரேலேனா எந்த ரேலே? ஏன்னா இங்க வந்து 2 சைடு ரேலே இருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த காஸ்கோல சாப்பிட்டுட்டு சாரி அந்த காஸ்கோ பக்கத்துல இருக்கிறது சாப்பிட்டுட்டு நேரா வந்து இன்சோம்னியா குக்கீஸ்ல போயிட்டு நல்லா ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சாப்பிட போறோம். am I right? குக்கீஸ் ஏதாவது மேடம் உங்களுக்கு? யா குக்கீஸ் தான். ஐஸ்கிரீம் சாண்ட்விச்னாலே வந்து 2 குக்கி நடுவுல வந்து அந்த ஐஸ்கிரீம் வைப்பாங்க மேம். ஸோ அதுதான் அந்த ஐஸ்கிரீம் சாண்ட்விச். ஹோப்ஃபுல்லி வந்துட்டு காலி ஆகாம இருந்திருக்கணும். ஸோ போய் பார்க்கலாம். இந்த மாதிரி இது இருந்தாலே வந்துட்டு கேபிட்டல் பில்டிங் ஆக்சுவலி முக்கால்வாசி இந்த டூம் மாதிரி இருந்துச்சுன்னா இல்லப்பா ஃப்ளாகோட. ஸோ இது டவுன் டவுன் எக்ஸாக்ட்லி வந்து ரேலி டவுன் டவுன்ல இருக்கும். இந்த காஸ்கோல வந்து 9 minutes. ஸோ நான் கூட நம்ம ஃபஸ்ட்டு அவங்களோட போகும்போது அந்த குக்கி ஷாப் தான் போகணும்னு நினச்சோம். இது வேற குக்கி ஷாப். ஆனால் இந்த ரோடு ஃபுல்லாகவே நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க வாங்கடா போலாமாடா. நல்ல வீடியோ எடு வெளியில. கடை வாசல்லையே வந்துட்டு யா கொஞ்சம் கொஞ்சமா சில்லுன்னு ஆகுது ஸ்வேதா. என்னப்பா என்னப்பா என்ன நடக்குது? ரோட் இப்படி காட்டுத்தியா? நான் செடி வெள்ள வைக்கும் போதெல்லாம் எனக்கு நார்த் கேரளா கொடி காமிச்சியா? யா இதுதான் ஆக்சுவலி நார்த் கேரளைனா கோடிங்க. ஸோ நாங்கள் கடைக்குள்ள வந்தாச்சுங்க. அந்த சாண்ட்விச் மாதிரி தான் வாங்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கோம். ஐஸ்கிரீம் சாண்ட்விச் அது பேர் வந்துட்டு ஐஸ்கிரீம் விச்சஸ் அதான் வாங்கியிருக்கோம். எவ்வளோ ஆச்சு மேம்ஸ்? ஓ இது ஸ்ட்ராபெரிப்பா. ஸ்ட்ராபெரி டோஸ்டி. யா இது ஸ்ட்ராபெரி டோஸ்டி அங்கே போட்டுக்கோங்க பாரு. ஸ்ட்ராபெரி டோஸ்டி உங்களுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது வந்து லெமன் இல்ல? யா தட்ஸ் லெமன் ஹேஸ். ரெண்டுமே லெமன் ஆவா? ஆமா இது உங்களுக்கு லெமன் ஹேஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி டோஸ்டி. அதோட என்ன கேட்டிருந்தீங்க? மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 27 ரூபாவா? யா 27 ரூபா 3 காசு. பா நம்ம டின்னருக்கு அடுத்து இத்தனைக்கும் 3 தான் வாங்கணும். 3 செட்டு தான் வாங்கணும். ஏன்னா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் சாக்லேட்டா? இல்ல இல்ல கிளாசிக் கிறிஷ் வாங்கினது வித் கேரமல் அதோட. யா ஓவா ஓகே அனி உனக்கு வந்துட்டு லெமன் ஹேஸ்க்கு பதில் நீ மாத்திக்கிறதுனா கூட மாத்திக்கலாம் டக்குன்னு சொல்லிடு. ஓ டபுள் ஸ்கூப்பா? ஓகே நல்ல காலம்டா. இது வாயிலே பத்தாது போல இருக்கு. வாவ் thank you. Hey excuse me, instead of lemon haze can he change to strawberry right? Yeah strawberry just like him. Do you want to do one? எடுத்தாச்சு. இங்க உட்கார்றதுக்கு இடம் இல்லை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. அதுதான் ஒரே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சுட சுட இருக்கிறதுனால லைட்டா மெல்ட்டே ஆக ஆரம்பிக்குது. இங்க பாருங்களேன். சோ அங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு பார்ப்போம். என்னடா இங்க ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு உங்களோட இது? ஓ மேல இருக்கதான் ஸ்ட்ராபெரி கீழ இருக்கதான் லெமன். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒன்னு எப்படி இருக்கு? இது சாப்பிட்டு பாரு. இந்த வாய் சாப்பிட்டு பாரு. லெமன் ஜெல்லி ரொம்ப யம்மியா இருக்கு. உன்னோட இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?